வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்தாத முதல்வர் ஸ்டாலின் தமிழக கைவினைஞர்களுக்கு துரோகம் இழைத்துள்ளதாக தமிழக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. பாரம்பரிய கைவினைத்திறனை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்ட இந்த திட்டம் திறமையான கைவினைஞர்களை மேம்படுத்துவதற்கு அவசியம் என்று பாஜக வாதிடுகிறது. தெலுங்கானா முன்னாள் கவர்னர் தமிழிசை சௌந்தரராஜன் கூறுகையில், பெரும்பாலான மாநிலங்கள் இத்திட்டத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் கைவினைஞர்கள் இந்த முயற்சிக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். இந்த முயற்சியை ஸ்டாலின் நிராகரித்திருப்பது அரசியல் நோக்கங்களால் உந்தப்பட்ட ஏழைகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். பாஜகவின் தேசிய மகளிர் பிரிவு தலைவி வானதி சீனிவாசன் இந்த முடிவு தமிழகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான கைவினைஞர்களின் அபிலாஷைகளை புண்படுத்தியுள்ளதாக கூறி ஏமாற்றம் தெரிவித்தார். திறமையான தொழிலாளர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதே திட்டத்தின் நோக்கம், அவர்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவது அல்ல என்பதை வலியுறுத்தி மறுபரிசீலனை செய்யுமாறு முதலமைச்சரை வலியுறுத்தினார். அரசியல் ஆதாயங்களுக்காக திட்டத்தின் பலன்களை ஸ்டாலின் தியாகம் செய்ததாக சீனிவாசன் குற்றம் சாட்டினார். பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் இதே கருத்தை எதிரொலித்தார். தமிழ் கலாச்சாரம், கலை வடிவங்கள் மற்றும் கைவினைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க விஸ்வகர்மா திட்டம் முக்கியமானது என்று கூறினார். பாரம்பரிய கைவினைஞர்களின் நலனை திமுக அரசு வேண்டுமென்றே புறக்கணிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். ஸ்டாலினின் இந்த முடிவை தமிழ் மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று முத்திரை குத்தி இந்த திட்டத்தை எதிர்த்து தமிழகம் தனித்து நிற்கிறது என்று ராமலிங்கம் மேலும் குறிப்பிட்டார். மாறாக திராவிடர் கழகத் தலைவர் கி. வீரமணி மாநில அரசின் நிலைப்பாட்டை ஆதரித்து இந்த திட்டத்தை பிற்போக்கானது என்று விவரித்தார். 1952இல் முன்னாள் முதல்வர் ராஜாஜி அறிமுகப்படுத்திய குலக்கல்வி திட்டம் என்ற சர்ச்சைக்குரிய முயற்சியை அவர் ஒப்பிட்டார். இது சாதி அடிப்படையிலான தொழில்களை நிலைநிறுத்துவதாக கருதப்பட்டது. இத்தகைய திட்டங்களை அம்பலப்படுத்த திராவிட இயக்கம் போன்ற இயக்கம் வட மாநிலங்களில் இல்லாத நிலையில் தமிழகம் துணிச்சலான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது என்று வீரமணி வாதிட்டார். வீரமணி மேலும் விஸ்வகர்மா திட்டம் சாதி அடிப்படையிலான தொழில்களை வலுப்படுத்தும் ஒரு இரகசிய முயற்சி என்றும் இது சர்க்கரை பூசிய விஷம் என்றும் விமர்சித்தார். திட்டத்தை நிராகரிப்பது திராவிட இயக்க கொள்கைகளுடன் ஒத்துப்போகிறது என்று உறுதிபட கூறி தமிழக அரசின் உறுதியான முடிவுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இந்த விவாதம் கருத்தியல் பிளவுகளை எடுத்துக்காட்டுகிறது. பாஜக இந்த திட்டத்தை அதிகாரமளித்தல் என்றும் திமுக அதை சாதிவெறி என்று நிராகரித்தது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.